Hi and welcome back. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐடி இண்டஸ்ட்ரி தான் பூமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட நிறைய நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, மேம் எங்களால ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போட முடியுமா, எங்களுக்கும் ஐடி கம்பெனிஸ்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல ஒரு நான் ஐடி ஸ்டூடெண்டால எப்படி ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போடலாம், நல்ல ஜாப்ல செட்டில் ஆகலாங்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஐடி ஃபீல்டுக்குள்ள என்டர் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்டர் சே நீங்க வந்து கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து ஐடி சப்போர்ட்லயோ, சாட் சப்போர்ட்டோ, வாய்ஸ் சப்போர்ட்டோ அந்த மாதிரி ஐடி ஃபீல்டுக்குள்ள என்டர் பண்ணலாம். ஐடி ஃபீல்டுலயே எந்த டொமைன்குள்ள போலாம்னு நீங்க டிசைட் பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்கு ரிலேட்டடா ஷார்ட் சர்டிஃபைட் கோர்சஸ் பண்ணது ரொம்ப முக்கியம். Along with the course, you must do internships and projects. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்கிற கோர்ஸ் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் தான் கொடுக்கும். நீங்க எடுத்துக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பண்ற இன்டர்ன்ஷிப் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இன்டர்வியூ. இன்டர்வியூல எப்பவுமே உங்களோட நீங்க படிச்ச டிகிரியை உங்களுக்கு சாதகமாக தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க, ஏன் டேட்டா சயின்ஸ்குள்ள என்டர் ஆறீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு ரொம்ப சாமர்த்தியமா, பிகாம்ல நிறைய அக்கௌண்டிங் படிக்கும் போது ஐ ரியலைஸ்ட் தட் ஐ லைக் டு பிளே வித் நம்பர்ஸ், அதனால தான் நான் டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆனேன் அப்படின்னு சொல்லி நீங்க பதில் கொடுக்கலாம். ரிமெம்பர், நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனல் ஐடி ஃபீல்டுக்குள்ள என்டர் பண்ணும்போது யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராச், which means you have to compromise on your expected salary or position etc. நீங்க எதிர்பார்க்குற சம்பளம் இமீடியட்டா கிடைக்காது. அதுக்கு நீங்க மென்டலா ப்ரிப்பேர்டா இருக்கணும் அண்ட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பட் in the long run it will definitely help you. Also, networking is the key to success in the IT field. நீங்க நிறைய நெட்வொர்க்கிங், ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங்கை டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் உங்க கெரியரை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். கடைசியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐடி ஃபீல்டில் என்டர் பண்ணினா மட்டும் போராது, யூ ஹாவ் டு பி அ கண்டினியூஸ் லேர்னர். எஸ், புது புது டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது உங்க நாலேஜையும் நீங்க அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இட் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் டு ஹாவ் அ குட் மென்டார். மென்டார் உங்க ஏரியாலேயே, உங்க ஃபீல்டுலேயே ஒரு எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை அவுட் சைட் யோர் ஃபீல்டில் இருக்கலாம், லைக் அ கெரியர் கவுன்சிலர். அவங்க கிட்ட ரெகுலரா டச் வச்சுட்டு உங்க டொமைன்ல என்னெல்லாம் புதுசா வருது, என்னெல்லாம் நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ணலாம், உங்க கெரியரை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு டைம் டு டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம என்டர் ஆகணும்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு விஷிங் யூ பெஸ்ட் ஆஃப் லக்.